இப்போ எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கேன்னா, பிக் பாஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்காக தான் இங்கே இருக்கோம். நிறைய அவார்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த அவார்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் வரப்போகுதுன்னா நமிதா மேம், வாங்க. வாங்க நமிதா. கொஞ்சம் கருப்பண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணாமல் வந்துடுறீங்க, உங்களுக்கு தண்ணி ஊற்ற மாட்டீங்க. கொஞ்சம் கற்றுக்கோங்க. நம்ம வீடு இது, நம்ம தான் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் டு தமிழ் மக்கள் அண்ட் வணக்கம் ஸ்னேகன் அண்ணாவுக்கு வணக்கம். எனக்கு என்ன பெருமையாக இருக்குது இந்த அவார்டு கொடுத்ததும். இது வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாதோ, இருந்தாலும் இது ரொம்ப தேங்க்ஸும். பார்த்துக்கோங்க. நமிதா மேம் ரொம்ப அழகாக பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யார் வர போகிறான்னா ஜூலி, கம் ஆன் ஸ்டேஜ். நீ எனக்கு ரொம்ப தங்கச்சி மாதிரி எனக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவார்டு வாங்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த அவார்டு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்னேகன் அண்ணாவுக்கு தேங்க்ஸ். இந்த அவார்டு எனக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஐயோ துணி இருக்கும், எடுத்தும் தொடச்சும் தொடங்கும், தண்ணிலாம் மேலே இருக்கும், அந்த டாப்பாக இருக்கும், அதை எடுத்தும் வலிச்சும் அந்த ஒரு ஸ்ப்ரே இருக்குங்களா, அதை எடுத்து ஒரு யூஸ் பண்ணதுக்கப்புறம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஏனே தெரியல. ஆர்த்தி அக்கா இங்கே இப்படி பேசிட்டு உள்ள என்ன ரொம்ப திட்டுறாங்க. காயத்ரி அக்கா என் மேலே என்னன்னே தெரியல, இவ்வளோ வெறுக்கிறாங்க. வருமா ஜூலி, எல்லாரும் உன்னைய டார்கெட் பண்ணுறீங்க இல்லையா? எல்லாரும் உன்னையே தான் டார்கெட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், இந்த கேள்வி திருப்பி அடி. உங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. திருப்பி அடி அவங்க. யாருண்ணே? யார் கஞ்ச கருத்து? அவன் ஈனப்பிறவிங்க. அவன் என்ன ஒரு மனுஷனா? அவன் மனுஷன் மாதிரி தெரியல சத்தியமா. சார் அலையிற சோத்து முட்டை. நீங்கள் அலையிலையா? வீட்லையாவது நிம்மதியாக இருக்கலான்னு இங்கே அதுக்கு வேலை படுத்துறாங்க. என்ன பண்ணுறது? நம்மள இங்கே வந்தாலே இப்படிதான் பண்ணுது. சோறு போட மாட்டாங்க. ஜெயிலில் 3 வேளை சோறு கிடைக்கல, இங்கே சோறும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. வேற பாடாம படுத்திட்டு இருக்கேன். தயிர் பாக்கெட் இருந்தா கூட தயிராவது குடிக்கலாம், தயிரும் இல்லை. ஹாய் பிக் பாஸ். ஹாய் பிக் பாஸ். கஞ்சா கருப்பு சொல்லுங்க பிக் பாஸ். உங்களை கன்க்ளூஷன் புக் வர சொல்கிறேன், வாங்க. ஓகே. ஏது போன நாய. ஹாய் கஞ்சா கருப்பு, நீங்கள் யார் நாமினேஷன் பண்ணுறீங்க? ஐயோ, இந்த நாமினேஷன் தான் இல்லைங்க ஐயா, அது கொஞ்சம் புதிய மாரி சொல்லுங்க. நாமினேஷன்னா உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு சொல்லுங்க. நான் சொல்றது ஒரு மாதிரி இருக்காப்புல. அவன் வந்ததுலேருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே அலையிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனெல்லாம் எதா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன ஒரு ஆளை தான் சொல்லுவேயா. யாரு? ஸ்ரீதாயா. அவன் தாயா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே அலையிறாயா. இல்லை காஞ்சா கருப்பு, இப்போ நீங்கள் கூற வேண்டியது 2 பேரை, ஒருத்தவர் மட்டும் கூறக்கூடாது. ஐயா நான் அதை தான் சொல்லுவேன். இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவான். ஓகே, நான் கிளம்புறேன் ஐயா. அப்புறம் சொல்லுங்க. அவ்வளோதான் போயிடுவோம். வந்ததுலேருந்து லொபலபலபன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. யாருக்கிட்டையும் மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கண்டித்து வளர்க்கணும் அவங்க. அப்புறம் ஸ்ரீயை ரிஜெக்ட் பண்ண. அவர் வந்ததுலேருந்து யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ மனசை பறி கொடுத்து வந்துட்ட மாதிரி இருக்காரு. பண்ணவே இல்லையா?
so hot, man. ஹாட்டா ரெண்டு தூக்கி அடிப்பேன் கம்பெனி. Hey, it's hot, man. Hey, Raisa, see that? It's Haro. Hey, Haro. Hey, Haro. Hey, so hot. It's Haro, right? So Haro. Hey, Haro. Hi. நான் உங்க சக்தி பேசுறேன். நான் வந்து வாசுதரோட அப்பா, என்னோட அப்பா ஒரு கதை சொல்லணும்னா, நம்ம கஞ்சா அண்ணா கருப்பு அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா எங்கள் பெரியப்பா மாதிரியே இருக்காங்க. அவர் எப்படின்னா இப்படிதான் இப்படி நடப்பாரு. அப்படியே பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். ஆனால் உடனே எனக்கு மனசுக்கு வர்றது எங்கள் சித்தப்பா தான். அவர் சித்தப்பா மாதிரியே பண்ணுறேன். ஆக்சுவலாக 6 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு இட்லிக்கு சட்னி தான் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? பார்த்தா பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதை நிறுத்துங்க. வந்த விஷயத்தை பேசிட்டு போங்க. சீன் கிரியேட் பண்ண வேணாம். நீ ஜாலரா அடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துறா. ஜூலி என் தங்கச்சி மாதிரி. ஆனால் நான் அவளை பற்றி ஏதோ வேணாலும் பேசுவேன். ஜூலி என் கூட பரவாத தங்கச்சி. ஆனால் நான் சொல்கிறத அவள் தப்பாக எடுத்துக்க மாட்டான். அவள் ஒரு லூசுன்னு சொன்னால் கூட தப்பாக எடுத்துக்க மாட்டான். அவளை கேனன்னு சொன்னாலும் தப்பாக எடுத்துக்க மாட்டான். இப்போ காயத்ரி